நமஸ்காரம். நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரலாம், அடுத்து வரலாம். தொடர்ந்து கஷ்டமாகவே இருந்தால் அது ஒரு வெறுப்பைத்தான் ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் என்ன செய்யலாம்? அது உடல் நோயாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒற்றுமையின்மையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதம் நான் ஏன் திரும்ப திரும்ப படுகிறேன், பட்டகாலிலேயே படும் என்னும்படிக்கு எனக்கே எல்லா கஷ்டங்களும் வருகின்றனவா, இதுக்கு விடிவே இருக்காதா என்று கூட தோன்ற ஆரம்பித்துவிடும். ஏன் படுகிறேன் என்று தெரியாமலே படுவது ஒரு வகை. அவர்களுக்கு தங்கள் கர்மத்தால் தாங்கள் படுகிறோம் என்பது தெரியாமலே போகலாம். எனக்கு தெரிந்து நான் ஒன்றும் தவறு செய்யவில்லையே, ஏன் பட்டுக்கொண்டே இருக்கிறேன்? இதுதான் பொதுவான கேள்வி. வாஸ்தவம், நமக்கு தெரிந்து இந்த பிறவியில் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். அதற்கு முன்னால் எப்போதோ செய்திருப்போம். அதை சட்டென்று மனம் ஏற்காது. தெரிந்து செய்யவில்லையே, ஏன் படுகிறேன்? அதே சமயத்தில் மற்ற பேர் படுகிறார்களான்னு பார்த்தால் அவ்வளவு இருக்காது. அவர்கள் சில தவறுகள் கூட செய்திருக்கலாம், நமக்கே கூட தெரிந்திருக்கும். ஆனால் அவர்கள் துன்பம் இல்லாமல் இருப்பார்கள். அதை பார்க்கும்போது இன்னும் வரி நமக்கு அதிகமாகும். அவர் போய் அப்படி இருக்கிறாரே, நான் படுகிறேனே. இதில் பழையது, போன பிறவி, கர்மங்கள் இதெல்லாம் புரியாதவர்கள், தெரியாது என்றால் அப்ப காரணம் தெரியாமல் பட்டுக்கொண்டே இருப்பார்கள். சரி, தெரிந்தால் மட்டும் என்ன? காரணம் தெரிந்ததற்காக என்ன துன்பம் குறைந்து விடுமா என்றால் குறையாது. ஆனால் எதற்குமே காரணம் தெரிந்து விடுமானால் ஒரு மன உறுதி வரும். உடலில் இருக்கிற உபாதை குறையாமல் இருக்கலாம், தொல்லை குறையாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பா மன உறுதி வரும். இதுதான் காரணம். நம்ம வியாதிகளுக்கே கூட காரணம் தெரியாம ஒரு பாடுபட்டால் என்னவோன்னு பதைப்போம். இதுதான் காரணம்னு வைத்தியர் சொல்லிவிட்டார் என்றால் சற்று பதைவதைப்பு போய்விடும். இதுதானா, சரியாகும். அதே போலத்தான் இங்கேயும் ஏதோ பண்ணிருக்கிறதுக்காக தண்டனை பெறுகிறேன், இது புரிந்து விடுமானால் அதுவே ஒரு கால்வாசி வலியின் பாதிப்பை குறைத்துவிடும். அடுத்தது எப்போ தெரிந்து விட்டதோ அந்த பாதிப்பை மேலும் குறைப்பதற்கு பிராயச்சித்தம் தேடுவோம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னொரு கால்வாசியை குறைக்கும். அதற்கு மேல் இது எதற்கு இப்படி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், இனி இந்த குற்றங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி நான் செய்த கர்மங்களுக்கு நான் சரியாக தண்டனை அனுபவிக்கிறேனான்னு ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோமானால், உன் திருவடிகளே சரண் சொன்னால் இன்னும் பாதிப்பு குறையாதா என்று தெரிந்து அவரிடத்திலேயே நிற்கிறேன், கண்டிப்பா குறையும். முக்கால் வாசி முடிந்து விட்டது. ஆனால் இது ஒவ்வொரு நிலையும் மாறுவதற்கு நாள் பிடிக்கும், நமக்கு புரிவதற்கு நாளாகிற வடிகால். இன்னும் கடைசி கால் பட்டுத்தான் தீர வேண்டுமா என்றால் அநேகமாக பட்டுத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் துன்பப்படாமலே இருந்துவிட முடியாது. இந்த காரணங்களாவது நாம் துன்பப்படும் போது தேடுவோம். ஆனால் மேன்மேலும் சந்தோஷம் வரும்போது யாரேனும் கவலையாக மூலையில் உட்கார்ந்து எதனால் இப்படி மேலே மேலே எனக்கு சந்தோஷம் வருகிறது என்று கவலையோடு சிந்தித்திருக்கிறோமோ? நிச்சயம் மாட்டோம். ஐ டிசர்வ் இட்,
இந்த வார்த்தை 2 கோணங்களில் சொல்லலாம். யாரான ஒரு கஷ்டம் வந்தால் he deserves it, ஆமாம் ஆமாம் அவர் பண்ண தவறுகளுக்கு பட்டுத்தான் ஆக வேண்டும்னுவார்கள். ஒருத்தர் நன்றாக படித்து கோப்பை வாங்கினால் he deserves it, வாஸ்தவம் அவர் அதற்காக உழைத்தார் வாங்கினார்னு சொல்லுவார்கள். ஒரே வார்த்தை தான், 2 பொருள்கள். அதுபோலத்தான் நமக்கும் நாம் மேன்மேலும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது ஐ எம் டிசர்விங், நான் அதற்குரிய நல்லது செய்திருக்கிறேன்னு நினைத்து பெருமிதம் கொள்ளும் நாம், அதே போல மேலும் மேலும் துக்கப்படும் போதும் ஐ டிசர்வ் இட், நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன் என்று தானே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வலி புரிய விடாது, அது உண்மை. அந்த வலியை போக்கி குறைத்துக் கொள்வதற்குத்தான் இதுதான் வழி. முதலில் நான் பட்ட கர்மங்களாலே பட்டேன் என்ற உண்மை புரிந்து கொள்வது, அடுத்தது அதை குறைக்க பிராயச்சித்தம் தேடுவது, மூன்றாவது அதையும் குறைக்க பெருமானுடைய திருவடியே பற்றுவது, நாலாவது இத்தனையும் குறைந்ததென்றால் அந்த 4வது பகுதியை பட்டால்தான் வாழ்க்கை முடியும். அதிலிருந்து அப்பதான் மீள முடியும். சம்சாரத்தில் இருக்கும் வரைக்கும் இது மொத்தமாக நம்மிடத்திலிருந்து விலகாது. கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று நினைப்பது ஒரு வகை, நான் செய்ததற்கு நான் அனுபவிக்கிறேனான்னு மேற்பார்வை பார்க்கிறார் என்று நினைப்பது ஒழுங்கான வகை. இது தண்டனைன்னு தெரிந்து கொண்டு இந்த துன்பப்படுகிறேனே இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினைப்பது ஒரு வகை. ஏதோ செய்திருக்கிறேன் என்றால் இவர் இருக்கவே தானே எனக்கு இந்த தண்டனை வருகிறது என்று இறைவனிடத்திலே கோபித்துக் கொள்வது மற்றொரு வகை. இதில் எதில் நாம் என்று தேர்ந்தெடுத்தால் அதுவே பாதி வலியை குறைக்கும். அந்த உண்மையான புரிதல் இருந்தாலே இந்த வலிகள் தானே குறையும். சிந்தித்து செயல்படுவோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.